இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பதவிகளுக்கு கொலிஜியம் பரிந்துரைத்துள்ள பெயர்களை பற்றிய சர்ச்சை, சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி நிஷா பானு இடமாற்றல், திருப்பரங்குன்றம் பிரச்சினையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுகள் என அண்மை காலமாக தமிழ்நாடு அரசியல் விவாதம் நீதித்துறையை சுற்றியே நடந்து கொண்டிருக்கும் நிலையில், மாவட்ட நீதிபதி செம்மல் அவர்களை சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ள செய்தி அவ்வளவாக கவனம் பெறாமல் போய்விட்டது என்றும், SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் DSP ஒருவரை கைது செய்ய ஆணை பிறப்பித்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது என்றும், அவரது பிரச்சினை கையாளப்பட்டிருக்கும் விதத்தில் நீதிபதி கருணனை நீதித்துறை கையாண்டதன் அடையாளங்களை பார்க்க முடிகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு காவல்துறை சரியாக நடைமுறைப்படுத்துவதில்லை என்பதை அரசாங்கம் தரும் புள்ளி விவரங்களை உறுதிப்படுத்தியுள்ளன என்றும், எதிரெதற்கோ கம்ப்ளைண்ட் பலவரை படுத்தும் உயர்நீதிமன்றமும் SC/ST மக்கள் விஷயத்தில் அதை பயன்படுத்த முன்வருவதில்லை என்றும், பஞ்சமி நில மீட்பு, பொது சுடுகாடு ஆகிய விஷயங்களில் நீதிமன்றம் பலமுறை உத்தரவிட்டும் தமிழ்நாடு அரசு அதை செயல்படுத்தவில்லை. அவற்றை செயல்படுத்த நீதிமன்றம் தனது கண்டெம்ட் பவரை பயன்படுத்தியதில்லை என்றும், இந்நிலையில் மாவட்ட நீதிபதியாக இருந்த செம்மல் அவர்கள் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை செயல்படுத்த முயன்றிருக்கிறார். அதற்காகவே அவர் இப்படி பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீதித்துறையில் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று உரத்து குரல் கொடுக்கிற நாம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னியர் சமூகத்தை சார்ந்த மாவட்ட நீதிபதி செம்மல் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதை கவலையோடு பார்க்க வேண்டியுள்ளது என்றும், அவர் எனது நாடாளுமன்ற தொகுதியை பிறப்பிடமாக கொண்டவர், இதுவரை வேறெந்த குற்றச்சாட்டுக்கும் அவர் ஆளானதில்லை என அறிகிறேன் என்றும், தமிழ்நாடு அரசு விருப்பு வெறுப்பின்றி இந்த பிரச்சனையை அணுகி மாவட்ட நீதிபதி செம்மல் அவர்களின் இடைநீக்க உத்தரவை ரத்து செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.